நன்றி ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை பாடி துதிக்க இந்த அருமையான நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கிருபையாக ஈந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது ஆண்டவரே, நீர் பேசும்படியாக இன்னொரு முறை எங்களுடைய இருதயத்தை திறந்தருளும். எங்கள் வாழ்க்கை முழுவதையும் அலசி ஆராய்ந்து இன்னும் ஏதாவது எங்களிலே குறைகள் இருந்தால் இந்த நாளிலே அவைகளை அறிந்து கொள்ளும்படியாக வேதத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்பிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். சற்று நேரம் அடியானை மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தும்படியாக அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். இவைகள் அனைத்தையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகின்றோம். அன்புள்ள கர்த்தாவே, ஆமென். அமர்வோம். இந்த அருமையான ஓய்வு நாளிலே உங்கள் அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க இறைவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு துதி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் உங்கள் ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாக இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான போதகரையா அவர்கள், இந்த திருச்சபையின் மூப்பர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், வாலிபர்கள், அருமையான அம்மாமார்கள், பிள்ளைகள், குறிப்பாக இந்த நாள் ஆண்கள் தினமாக இருக்கிறபடினால் ஆண்கள் அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நவஜீவன் சேவா மண்டல் ஸ்தாபனத்தின் சார்பிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த நாள் ஆண்கள் தினம் என்று சொல்லப்பட்டது எனக்கு நல்ல அருமையாக அமர்ந்திருக்கின்றீர்கள். எல்லாரும் ஒரே கலரா இருக்கிறது. சின்ன ஒரே 1-2 இடங்களிலே வேறு கலர் தெரிகின்றது. நன்றாக இருக்கின்றது. ஆனால் அந்த கலருக்கு மேட்சாக இந்த கலர்ஸ் இல்லைன்னா வண்டி ஓடாது. இல்ல, இட்ஸ் வெரி வெரி நெசசரி. சரியா? சோ இது ரெண்டும் சேர்ந்த பிறகுதான் எனக்கு பார்க்கறதுக்கு கொழுமையாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்கள் தினம் இன்னொன்றும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றாக பாடுகின்றீர்கள். நார்மலா திருச்சபையில போனா பெண்கள் தான் சத்தமா பாடுவார்கள். இங்க நீங்க இன்னைக்கு வீரத்தோடு பாடுகிறதை பார்த்தால் உண்மையிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நவஜீவன் சேவா மண்டலை குறித்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஆகவே நான் அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. நவஜீவன் சேவா மண்டல் நண்பர் சுவிசேஷ ஜெப குழுவின் ஒரு துணை ஸ்தாபனம். இந்தியா முழுவதிலும் 11 மாநிலங்களிலே சுமார் 7000க்கு அதிகமான இளம் விசுவாசிகள், குறிப்பாக டிரைபல் விசுவாசிகளின் பிள்ளைகளை எடுத்து வருங்கால திருச்சபைகளின் தூண்களை, விசுவாச தலைவர்களை உருவாக்குகின்ற பணியை நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த பிள்ளைகளுக்காக இந்தியாவிலிருந்து திருச்சபைகளிலிருந்து ஸ்பான்சர்ஷிப் எழுப்பப்படுகின்றது. ஒரு பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் 1000 ரூபாய் கொடுத்து பிள்ளைகளை உதவுகின்றார்கள். இப்படி நவஜீவன் சேவா மண்டல் மூலமாக படிக்க வைக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு சமுதாயத்திலும் திருச்சபையிலும் மிக இன்டீரியர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தலைவர்களாக இருந்து அவர்களும் இப்பொழுது ஆண்டவரின் ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். அதான் பெரிய மகிழ்ச்சிக்குரிய காரியம். நான் சுமார் 30 வருடங்களாக இந்த ஸ்தாபனம் துவங்கின 2வது மாதத்திலிருந்து இதிலே ஊழியம் செய்து வருகின்றேன். குஜராத்திலே 29 வருடங்கள் மிஷனரியாக இருந்தேன். இப்பொழுது அதனுடைய தலைமை இடத்திலே வேலூரில் இருந்து கொண்டு இந்தியா முழுவதும் உள்ள பணிகளை கவனிக்கின்ற பொறுப்பாளராக இருக்கின்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த திருச்சபையில் இருந்தும் திருச்சபையாக தனிநபராக 10 பிள்ளைகளுக்கு நீங்கள் தாங்கி வருகின்றேன் என்பதை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இதயமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவஜீவன் சேவா மண்டலை குறித்து, ஊழியத்தை குறித்து இன்னும் அதிகமாக தெரிய வேண்டும் என்றால் உங்களோடு பழகி வருகின்ற மிஸ்டர் சுரேஷ் நன்றாக அதை குறித்து சொல்வார்கள். அவர் கையிலே புஸ்தகங்கள் இருக்கின்றன, பேம்லெட் இருக்கின்றன. இவளை நீங்கள் வாசித்து பார்த்தால் இன்னும் ஊழியத்திற்கு என்ன தேவைகள் இருக்கின்றன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்தியாவிலே இப்பொழுது திறந்த வாசல், சரிதானா? திறந்த வாசல். எங்கு போனாலும் ஊழியத்தை செய்யலாம் தைரியமாக. ஊழியம் செய்வதற்கு பணித்தளங்கள் இருக்கின்றன, ஊழியக்காரர்கள் இருக்கின்றார்கள், ஊழிய களங்கள் இருக்கின்றன. அவர்களை சப்போர்ட் செய்வதற்கு, பின்னாக நின்று தள்ளி உந்தி தள்ளுவதற்கு, தாங்குவதற்கு திருச்சபைகள் இருக்கின்றன. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய முடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் மதிய வரையில் இருக்கிற அப்படின்னா அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை. இன்னும் தெளிவாக அறிய விரும்புகிறவர்கள் என்னை சந்திக்க முடியும், சகோதரை சந்திக்க முடியும். அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாள் ஆண்கள் தினமாக இருக்கிறபடினால் நாம் வேதத்திலிருந்து வாசித்த பகுதிகளிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம்.
கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் நாம் வாசித்த வேத பகுதியை நமக்கு முன்னாக வைத்துக் கொள்வோம். அன்பானவர்களே, இந்த பவுல் நிறைய திருச்சபைகளை ஸ்தாபித்திருக்கின்றார். ஆனால் கொலோசு சபை பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது அல்ல. பவுலுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பரும் பவுலுடைய சீடன் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அவரோடு சேர்ந்து ஊழியர்களை கைவிடுத்தவருமான எப்பாப்ராபா என்ற அருமையான சகோதரன் இந்த திருச்சபையை ஸ்தாபிக்கின்றார். இந்த திருச்சபையை குறித்து பவுல் கேள்விப்பட்டு 3 முக்கியமான காரியங்கள் இந்த கடிதம் எழுதுவதற்கு காரணம் என்ன என்பதை முதல் அதிகாரத்திலே சொல்கிற 1:3வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. சோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள இவருடைய விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டு நம்பர் 1. இரண்டாவது 6வது வசனத்தின் மத்திய பாகத்துக்கு வருவோம். அந்த சுவிசேஷம், உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல கடைசி பாகம் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகின்றது. ஆக இந்த கடிதம் எழுதக்கூடிய இரண்டாவது காரணம், இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி அது ஓடு தருகின்றது போல இந்த கொலோசு திருச்சபையிலும் அது பலன் தருகின்றதாக இருந்தது. The gospel preached to Colossae church have been a productive gospel. மூன்றாவது 8வது வசனத்துக்கு வருவோம். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவன் எங்களுக்கு தெரியப்படுத்தினான். The love on the Holy Spirit. 3 முக்கியமான காரணங்களுக்காக இந்த கடிதம் எழுதப்படுகின்றது. The faith upon Jesus Christ, the productive gospel, the love on the Spirit of God. என்ன அருமையான ஒரு காரணங்கள். ஆனால் இந்த 3 பெரிய சாட்சிகள் இந்த திருச்சபைக்கு இருந்தும் 9வது வசனத்திலே வாருங்கள், உங்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருக்கு ஒரு ஜெபம் இந்த திருச்சபைக்காக இருந்தது. 9, 10, 12வது வசனத்திலே 3 காரணங்களுக்காக இவர் முக்கியமாக ஜெபிக்கின்றார். 1, நீங்கள் அவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவில் நிரப்பப்பட வேண்டும். நம்பர் 1. 2, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2. நம்பர் 3, எல்லா வல்லமையிலும் பலப்பட வேண்டும். 3 காரணங்களுக்காக இவர் ஜெபிக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவிலே நிரப்பப்படுதல், அவருக்கு பிரியமும் பாத்திரமாக இருத்தல், அவருடைய ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுதல். இந்த 3லே இந்த இடையில் வந்த அந்த ஜெபத்தை குறித்து தெளிவாக உங்களோடு இன்றைக்கு சிந்திக்க விரும்புகிறேன். 2வது காரியம் 10வது வசனம். யாராவது ஒரு வாசிக்கலாமா? 10வது வசனம். கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பாத்திரம். How I can be a dearly child of God. நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க முடியும்? 2வது பாத்திரராக, how I can be a worthy child of God. பாத்திரராக இருத்தல், பிரியமாக இருத்தல், இது ரெண்டும் ரொம்ப very close related பதங்கள். அன்பானவர்களே, இந்த காலையிலே நாம் ஆண்கள் தினமாக கொண்டாடும் பொழுது ஆண்களாக, அவரோடு சேர்ந்த பெண்களாக, அது குடும்பமாக, how I can be dearly to Jesus Christ, how I can be worthy to Jesus Christ என்பதை நாம் சிந்திக்க போகின்றோம். ஒரு திருமணம் நடக்கின்றது என்று எடுத்துக்கொள்வோம். அரேஞ்ச்டு மேரேஜ், சரிதான? லவ் மேரேஜ் இல்ல, இட்ஸ் ஆர்கனைஸ்ட் அரேஞ்ச்டு மேரேஜ். அரேஞ்ச்டு மேரேஜ்னா நார்மலா அந்த நிச்சயதார்த்தம் அல்லது பூ வைக்கிற அன்னைக்கு தான் பார்த்திருப்பாங்க இல்ல. இப்பதான் ஒருவேளை மொபைல் எல்லாம் பேசுறாங்க. இருந்தாலும் சுட் நாட் பி, பட் நான் என்ன நம்புகிறேன் என்றால் அரேஞ்ச்டு மேரேஜ், கல்யாணம் முடிந்து விட்டது, வீட்டுக்கு வந்து விட்டார்கள், இந்த அம்மா முடிக்கிறாங்க, இந்த ஐயாவும் முடிக்கத்தான் செய்வார். ஏன்னா தெரியாது இந்த அம்மாவுக்கு என்ன சொன்னா அவங்களுக்கு நல்லா புரியும், இந்த ஐயாவுக்கு என்ன கொடுக்கலாம், இவர் காஃபி சாப்பிடுவாரா இல்ல டீ சாப்பிடுவாரா, டிகாஷன் ஜாஸ்தி போடுவாரா இல்ல கம்மி போடுவாரா, எதை கொடுத்தா ஓ வெரி குட் என்று முதல்ல கேட்கலாம் என்று யோசித்துக். காரணம் என்ன? they don't know each other. சரிதானா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க வந்தீங்கன்னா
மூன்று முக்கியமான காரியங்கள், மூன்று முக்கியமான காரியங்கள் எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று காஞ்சிபுரம் சாரி. காஞ்சிபுரம் சாரிய இமாச்சல் பிரதேசத்துல போய் நின்று, ஓ என்ன அருமையான சாரின்னு சொன்னா யாருக்காவது புரியுமா? புரியாது. அத தமிழ்நாட்டு லேடிஸ் கிட்ட போய் காஞ்சிபுரம் சொன்னோன்னு ஓ சாரியா அப்படின்னு கேட்பாங்க. வேற ஏதோ அண்ணாதுரை பிறந்தாரு இல்லைன்னா ஏதோ சொல்ல போறீங்கன்னு வைங்களா. பட் they know very well, therefore அதையோடு அவங்க சேர்ந்து விட்டார்கள். அறிந்ததினால் அதனுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு தெரிகிறது. கும்பகோணம் டிகிரி காபி. தமிழ்நாட்டில் நீங்க எங்க வந்தாலும் இன்றைக்கு ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காபி போட்டிருப்பார்கள். அந்த டிகிரி காபியை குடிக்காதவர்களுக்கு அது என்னன்னு தெரியாது. தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டாதான் தெரியும். ஆக அன்பானவர்களே, நாம் ஒன்றை அறிந்தால்தான் அதனோடு பிரியப்படுவோம். அறிதலும் பிரியமும் ஒன்றை ஒன்று பிணைந்திருக்கின்றன. Unless I know a person, I won't love the person. கரெக்ட் தானே? I should know internally so that I will love very closely. ஆக நான் அறிந்திருந்தேன் என்றால் நான் அதிகமாக பிரியப்படுவேன். இது ஆண்டவருக்கும் அடுத்தது. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது எரேமியா 1, யாராவது எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 1 5வது வசனம் யாராவது வாசியுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நன்றி. நான் உன்னை கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்னாகவே அறிந்தேன். அப்படி என்றால் மீனிங் என்ன? என்னை என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அறிகிறதுக்கு முன்னாலே யார் அறிந்தார்களா? ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இன்னொன்று வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 139 14 யாராவது 16 வாசியுங்கள். சங்கீதம் 139 16. என் கருவை உன் கண்கள் கண்டது. நன்றி. என்னுடைய entire body before it was formed, என்னுடைய skeleton ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னதாகவே யார் கண்டாராம்? கை இவ்வளவு நீளம் இருக்கும், கண் இவ்வளவு பெருசா இருக்கும், இமைகள் இவ்வளவு பெரிய முடி இருக்கும். everything has been said. எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் என்று வேதம் சொல்லுது. இந்த காலையிலே உண்மையே நம்ம கையில் இருக்கின்ற வேத புஸ்தகத்தை நாம் நம்புவோம் என்றால் இதை நான் நம்பித்தான் ஆக வேண்டும். என் ஆண்டவர் நான் பிறப்பதற்கு முன்னதாகவே என்னை அறிந்திருக்கின்றாராம். ஆனால் நான் அறிந்திருக்கின்றேனா? Do I know my Lord Jesus as he knew me? அதுதான் இம்பார்ட்டன்ட் கேள்வி. அன்பானவர்களே, நான் இந்த ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருக்கின்றேனா? அப்படி அறிந்தேன் என்றால் வேதம் சொல்கிறது நான் அவருடைய பிரியமான பிள்ளையாக இருக்க முடியும். 10வது வசனத்துக்கு திரும்பவும் வருவோம். தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமாக மாறுதல். ஆண்டவரை அறிகின்ற அறிவில் நான் வளர்ந்தேன் என்றால் பிரியமாக மாறுகின்றேன். நான் எவ்வளவு தூரம் ஆண்டவரை அறிய 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 அறிய, எப்படி ஒரு புது திருமண தம்பதிகள் ஒவ்வொரு நாள் செல்ல 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 தங்களை அறிந்து கொள்கிறார்களோ, சிலருக்கெல்லாம் 6 மாதம், சிலருக்கு 10 மாசம், சிலருக்கு வருடக்கணக்கில் ஆகும் ஒருவர் அறிவார். சிலருக்கெல்லாம் மரண சமயத்தில் ஐயோ இவ்வளவு வருஷம் எனக்கு தெரியாம இருந்ததடி அப்படி என்று சொல்லுவார்கள். ஆக நான் ஆண்டவரை அறிய 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 நான் அவருக்கு பிரியமாக மாறுகின்றேன். அன்பானவர்களே, ஏன் அறிய வேண்டும்? வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். 3 முக்கியமான காரணங்களுக்காக நாம் ஆண்டவரை நிச்சயமாக அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. 1 எரேமியா 9:23 யாராவது வாசிக்கலாம். வேகமாக வாசிங்கள். எரேமியா 9. ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேல வாசியுங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் செய்கின்ற உண்மை அறிந்து உணர்வதிலேயே மேன்மை பாராட்டுகிறேன். என்னுடைய படிப்பை குறித்து நான் மேன்மை பாராட்டினால் கடவுள் சொல்ற ஓகே, டசன்ட் மேட்டர்.
என்னுடைய சாமர்த்தியத்தை பலத்தை குறித்து நான் சொன்னேன், இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர் என்று சொல்வாராம். என்னுடைய ஐஸ்வர்யம் பணம், ஆண்டவரே நான் இப்படியாக்கும் என்ன கஷ்டப்பட்டு பாம்பேல வரும்பொழுது நான் சீரோ வாழ்ந்தது சுவாமி, எவ்வளவு கவனமாக இவ்வளவு அருமையான கோளுக்கு வந்திருக்கிறேன், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் என்று சொல்வாராம். ஆனால் வேதம் சொல்கிறது, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதில் பிரியப்படுகிறது. God who has created me is so happy to know that I know him. ஆண்டவரை நான் அறிகின்ற பிரகாரமாக அறிவதிலே அவர் பிரியப்படுகின்றார். இரண்டாவது காரணம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1வது அதிகாரம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சோ godly கிருபை, godly சமாதானம் எப்படி கிடைக்கின்றதா? when I know my dear Lord who has been reason for தேவ கிருபை, தேவ சமாதானம். என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் இருக்கின்றதா? என்னுடைய வாழ்க்கையிலே கிருபை இல்லாமல் இருக்கின்றதா? ஐயோ இது நடக்க மாட்டேங்குது, என்னையா இப்படி போகிறது, என்னால முடிய மாட்டேங்கிறதே சொல்லும் பொழுது பைபிள் சேஸ் ஆண்டவரை அறிகிறதுனால் அது உங்களுக்கு கூடும். அன்பானவர்களே, நான் ஆண்டவரை அறிய அறிய தேவ கிருபை என் மேல் பெறுகின்றது, தேவ சமாதானம் என் மேல் பெறுகின்றது என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தை வாசியுங்கள். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. நன்றி. ஆக நமக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய தேவைகளையும் ஆண்டவர் அவரை அறிகிறபடியினால் நமக்கு அதிகமாக தந்து உதவுகின்றார். 1, ஆண்டவரை அறிகிறதில் அவர் பிரியப்படுகின்றார். 2, தேவ கிருபை, தேவ சமாதானம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கின்றார். 3வது காரியத்தை வாசிப்போம். யோவான் 17:3. யோவான் 17:3 யாராவது வாசிக்கலாம்? வாசிங்க. என் அன்பான ஆண்டவரை நான் அறிய 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 எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன? I am very close to eternal life. ஆண்டவரை அறிய அறிய மறுவாழ்வு, நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயம் எனக்குள்ளாக உருவாக்குகிறது. இல்லை என்றால் மரண பயம், இல்லை என்றால் என்னென்னமோ பயங்கள் எல்லாம் உருவாகின்றன. இன்னொரு வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கின்றார் என்ற நிச்சயம் அவரை அறிய 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 என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்றது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படியானால் ஆண்டவரை அறிவது எப்படி? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரை இன்னும் 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 அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சீக்கிரமாக சொல்லுங்கள். ஆண்டவரை இன்னும் 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 அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதம் தான், இல்ல வேற எதுவுமே கிடையாது. ஆக 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1, I have to prioritize to know Jesus. 2, I have to give quality time to Jesus. 3, I should put efforts to know Jesus. 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1, நான் ஆண்டவரை அறிவதற்கு என்னை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில I have to prioritize to know my dear Lord. பவுல் சொல்கின்றார், பிலிப்பியர் 3:8 10வது வசனத்திலே சொல்கின்றார், ஆண்டவரை அறிகின்ற அறிவுக்காக நான் இவை எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகின்றேன். I consider my education, I consider my அந்த ஜாதி இல்ல யூத ஜாதி, I consider all ஆண்டவரை அறிகின்ற அறிவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகின்றேன். அப்படியானால் அர்த்தம் என்ன? I give priority number 1 knowing Jesus Christ. மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அன்பானவர்களே, இது நம்மிடத்திலே இருக்கின்றதா என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். இந்த ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் 1 நான் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். காலையிலே பாம்பே மிக ஃபாஸ்ட் வேர்ல்டுல காலையில எழுந்தோன்னு என்ன செய்வீங்க? தோசை போட்டா
போட்டாச்சா, இட்லி அரைச்சாச்சா, மாவு ரெடியா, தண்ணி வச்சாச்சா, டிஃபன் ரெடியா, உடனே இன்னொரு சைடுல என்ன சத்தம் கேட்கும், ஐயோ ஒரு புஸ்தகம் எல்லாம் அங்க இருக்குதே இங்க இருக்குதே, பையன் எடுமா, என்ன இன்னும் டைம் ஆகுது, இவன்னு நிற்பார்கள். ஒரு வசனம் வாசித்தியாமா, இன்னைக்கு நல்லா இருக்குமே, ஒரு வசனம் வாசித்தியா, அந்த நியூ டெஸ்டமென்ட் உள்ள எடுத்து வச்சு உன் பைக்குள்ளால இதை நாம் சொல்லுகிறோம். அன்பார்களே, முக்கியத்துவம் படுத்தும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமாக நாம் மாறுகின்றோம். நாம் என்ன செய்கின்றோம்? இந்த பட்டணத்திலே நாம் எதையோ தேடி வந்திருக்கின்றோம். ஆனால் போகின்ற சமயத்திலே அதை இழந்து செல்லக்கூடாது. It should not be lost. உன்னுடைய ஆத்மாவை குறித்து நீர் கவலையிட்டிருப்பாயானால் உனக்கு லாபம் என்ன என்று வேதம், எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டேன், பட் my soul is lost, what is the use என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த பணக்காரனை பார்த்து சொல்லுகின்றார் அல்லவா? அன்பார்ந்த யோசித்து பார்ப்போம். இரண்டாவது, குவாலிட்டி டைம். வேத புஸ்தகத்தை இன்றைக்கு எல்லாரும் எப்படி படிக்கிறார்கள் என்றால், ஜஸ்ட் லைக் தினத்தந்தி தினமலர் மாதிரி தான் படிக்கிறாங்க. தினத்தந்தி தினமலர் படிச்சா இன்னைக்கு காலையில வாசிக்கின்றோம் என்று வைப்போம், கொஞ்ச நேரத்துல மறந்துடும். தினத்தந்தி எங்க போச்சுன்னு தெரியாது. ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு 1 வீக் முன்னால என்ன படிச்சீங்கன்னு சொன்னா யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆக நிறைய நேரங்களிலே வேதத்தை நாம் படிக்கின்றோம், ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் சொல்லுகின்றது, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். If you want to go to Bible, you have to do தியானம். தியானம் தான் வேதம் சொல்லுகின்ற கட்டளை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? பைபிள் படிச்சியா பாடுதானே யாரும் கேட்கறாங்க இல்ல? பைபிள் படிச்சியா, பைபிள் வாசித்தியா, பைபிள் தியானம் பண்ணிராயா, அதெல்லாம் பாஸ்டர்ஸ் உடைய வேலை இல்ல. இல்ல சில சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம், it belongs to pastors, அதாவது மிஷனரிஸ். அன்பானவர்களே, மூன்றாவது எஃபோர்ட்ஸ். யோசுவா 1:8 வசனம் சொல்லுகின்றது, இந்த வேதம் உன்னுடைய வாயிலிருந்து பிரியாது இருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாயும் நீ செய்கின்றதெல்லாம் உனக்கு வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. வேதம் நம்முடைய வாயிலிருந்து பிரியக்கூடாது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? என்னுடைய வாய் வேத வசனங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ரோட்ல பைக் ஓட்டிட்டு இருக்கும் போதே வசனம் வாயில வர வேண்டும். பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸா இருந்தா அந்த இன்டர்வல் டைம்ல டக்குன்னு வசனம் வாயில் வர வேண்டும். பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள், வசனம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். சரிதானா? அதுதான் யோசுவா சொல்லுகின்றார், அபியாசம். பைபிள் அபியாஸ் பண்ணப்பா, அப்பொழுது நீ வாய்க்க செய்வாய், நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Let us believe godly word. யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு பைபிள் எல்லாம் மொபைலுக்கும் கேட்ஜெட்டுக்கும் எங்கெல்லாமோ மாறிப்போகுது. ஃபாஸ்ட் வேர்ட், ஃபாஸ்ட் எல்லாமே அப்படி கடைசியில சுருக்கமாக வந்து எங்கேயாவது மறைத்து வைக்க முடியுமா என்ற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காலையில இவங்க கோயிலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், இப்படியே வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் பைபிள் வைப்பாங்க. இப்படி எல்லாம் வைக்க மாட்டாங்க. கீழே இருந்தெல்லாம் அந்த பிசினஸே கிடையாது. சரிதானா? நானே பார்த்துமே எங்க அம்மா அப்பாட்ட தான் படிச்சேன், இப்படியே பைபிள் வச்சிருப்போம். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் விட்னஸிங், அட்லீஸ்ட் ஹோல்டிங் தி பைபிள் ஐ விட்னஸிங் டியர். இன்னைக்கு எங்க வச்சிருக்கிறோம்? பாஸ்குள்ளார, கடைசியில மொபைலுக்குள்ளார வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் அருமையான ஆண்களுக்கு நான் சொல்கின்றேன். வேதம் சொல்கிறது, உபாகமம் 6வது அதிகாரம் 7 முதல் 9 வரை மிக மிக முக்கியமான வசனம். இன்றைக்கு அருமையான ஆண்களுக்கு வேதம் சொல்கிறது, நீ உன் பிள்ளைகளுக்கு இருக்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், வேற பொழுதே கிடையாது. அங்க எல்லாமே போட்டிருக்கிறாங்க, ஒரு பொழுதையும் எக்ஸ்ட்ரா கிடையாது. அதை பார்த்துதான் சங்கீதக்காரனாக தாவீது இரவும் பகலும் தியானமாக இருப்பான்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சரிதானா? ஆக எல்லா சமயமும் நீ என்ன செய்ய வேண்டும்? உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடு, அவர்களுக்கு போதி. பாசுள்ள போதனையாளர், வேதம் சொல்கின்ற போதனையாளர். The first preacher to children is the parents themselves. Second தான் church, second தான் நாங்க எல்லாரும். அன்பானவர்களே, என்னுடைய கடமை அந்த பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும். என்ன சொல்லுவீங்க? இந்த பிள்ளையை ஆண்டவருக்காக நீங்கள் வளர்ப்பீர்களா? ஆமையான்னு சொல்லுவோம். எல்லாம் மறந்து போச்சு. அது வளர இது தரதர பிள்ளையா இருக்கிறது. நான் எங்க இதுக்கு போய் சொல்றது? யோசித்து பார்ப்போம். Dear child of God, இந்த காலையிலே நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம்.
ஆக ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கின்றேனா என்று நாம் இந்த காலையில் யோசித்து பார்ப்போம். இரண்டாவது குறிப்பாக சொல்லிவிட விரும்புகின்றேன். இரண்டாவது, நான் பாத்திரராக இருக்கின்றேனா? Am I a worthy child of God? அந்த வசனத்திலே பாருங்கள், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து பாத்திரராக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் பாத்திரர் என்றால் என்ன? ஒரு மரத்தை ஒரு மாமரத்தை வாங்கி அருமையாக நட்டு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி எருக்கள் எல்லாம் போட்டு நாம் வளர்க்கின்றோம். அது காயே தரமாட்டேங்குது. சூப்பரா அந்த இதுதான் கிளைகள் எல்லாம் நல்ல பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கிறது. there is no fruit. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே வேதம் சொல்கிறது, ஐயா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், நான் இன்னும் கொத்தி அதுக்கு எரு போடுகிறேன், கனி தரவில்லை என்றால் அதை வெட்டி போடலாம் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கின்றோம். இயேசுவானவர் ஒரு அத்தி மரத்தின் பக்கத்திலே வருகின்றார். மரத்தை பார்த்து நல்ல பழம் இருக்கும் என்று பக்கத்தில் வரும்பொழுது அங்க பழமும் கிடையாது. நல்ல சூப்பர் டிரஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், நதிங் இஸ் தேர், இன்சைட் இஸ் எம்ப்டி. அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, நாம் இன்னும் அதிக கனி தருவதினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று யோவான் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதிக கனிகள் தர வேண்டும். அப்படியான கனிகள் என்றால் என்ன? இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்தில். திரும்ப வருவோம். சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்தது. நற்கிரியைகள் இஸ் equal to கனிகள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கனிகள் என்றால் என்ன? நற்கிரியைகள். அப்போஸ்தலர் 10:38வது வசனம் சொல்கிறது, இயேசுவானவர் நற்கிரியைகளை செய்பவராக சுற்றித் திரிந்தார், பிசாசின் பிடியில் இருந்து மக்களை விடுவிப்பவராக சுற்றித் திரிந்தார். வேதம் சொல்கிறது 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றோம். 3:20 என்று நினைக்கின்றேன். 1 பேதுரு யாராவது வாசிக்கலாம்? இந்த ஆவிகள் ஒரு நிமிஷம் ஐயா. 1 பேதுரு 2:20வது வசனம் 21வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால், நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். It is highly pleasing before God. அடுத்தது வாசிங்க 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு, இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மை எல்லாம் ரட்சித்தார். பாருங்க, இதற்காக தான் இயேசு நம்மை ரட்சித்தார். அடுத்தது, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் நம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வேதம் சொல்கிறது. ஆக நாம் நற்கிரியைகளை செய்ய அழைக்கப்படுகின்றோம். வேதம் சொல்கிறது, மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சோ கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்றால் நற்கிரியைகளை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஏன் நற்கிரியைகள் செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகின்றது. இரண்டாவது, நற்கிரியைகளை செய்தால் ஏற்ற நேரத்திலே நாம் அறுப்போம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. If you do good things, you will definitely reap. வேதம் சொல்கிறது, நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள். பரலோகத்தில் பொக்கிஷம் சேரணும்னா என்னதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு டிராஃப்ட் அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது இல்ல. எல்லாரும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேருங்கள், பொக்கிஷத்தை. அங்க பூச்சி எதுவுமே இல்லை. என்ன நற்கிரியைகள் அன்பானவர்களே, நான் நற்கிரியைகளை செய்ய 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 my credit increases in heaven. நான் திடீரென்று ஏதாவது ஒரு ஆபத்தில் அல்லது துன்பத்தில் அல்லது ஒரு பிரச்சனையில் ஆடும் பொழுது அது எனக்கு நன்மையாக வந்து முடியும். நற்கிரியைகளை செய்யப்படவும். அப்படியானால் நற்கிரியைகள் என்றால் என்ன? இந்த வாசித்த பழைய ஏற்பாட்டு நிருபம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகம், மீகாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நன்மை இன்னதென்று அவர் அறிவித்திருக்கின்றார், நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தையா நன்மை நான் உன்னிடத்தில் கேட்டேன் அப்படின்னு நாம கரெக்டா பேசலாம் இல்ல. நன்மை நற்கிரியை என்றால் என்ன என்பதை கிளியராக ஆண்டவர் சொல்கிறார். சொல்லி நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க வருகிறேன். ஒன்று, நியாயம் செய்து
பழைய ஏற்பாட்டு நியாயத்தை விட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இயேசு சொல்கிறார் மத்தேயு 5:6-7 அருமையாக நியாயங்களை சொல்கின்றார். அதிலே ஒரு நியாயம் என்ன சொல்கின்றது? மனிதன் ஒருவன் உன்னை வலக்கணத்தில் அடித்தால் நீ அவனுடைய நெஞ்சிலே ஓங்கி குத்து. சரிதானா? சிரிக்கிறீங்க, செய்கிறோமா நம்ம? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடித்தால், வலக்கணத்தில் அடித்தால் என்ன செய்ய வேண்டுமா? இப்ப நான் ஒரு ஆளு என் முன்னால நிக்கிறாங்கன்னா நான் வலக்கணத்தில் அடிக்க முடியுமா? இது ஒரு படிக்க வேண்டிய ஒரு பாடம். இப்ப என் முன்னால ஒரு ஆள் நிக்கிறார், அவருடைய எந்த கண்ணம் எனக்கு முன்னால வலது கைக்கு வரும்? இடது கண்ணம். சரிதானா? அப்ப நான் இடது கண்ணத்துல அடிக்கணும்னா என்ன பண்ணணும்? நான் ஒரு மறைஞ்சு நின்று அவனை அடிச்சிருக்கிறேன். இது முக்கியமான பாடங்க. நான் ஏன்னா முன்னால இருந்து அடிக்க முடியாது அவரை. சரிதானா? ஆக நான் என்ன பண்ணேன்? திருட்டுத்தனமாக பின்னால இருந்து அடி ஒரு அடி கொடுத்துட்டேன், வலது கண்ணத்துல கரெக்டா போடணும். இப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய இடது கண்ணத்தை திருப்பி கொடு. அப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? பிரெயினை யூஸ் பண்ணுங்க. நான் திரும்பி நின்று சரிப்பா நீ பின்னால என்ன அடிச்சா பரவாயில்ல, இப்ப நான் நேரா வச்சு கொடுக்கிறேன். This is Bible. This is நியாயம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் அழைத்தால் என்ன சொல்லுது வேதம்? 2 மைல் தூரம் போ. ஒருவனிடத்தில் உள்ள சட்டையை எடுத்துக்கொண்டால் கேட்டான்னா உனக்கு இருக்கின்ற வேற துணியை அங்கேயும் கொடுத்து விடு. அங்கே எங்க இருக்கும்? அங்கே போட்டு நடமானமா? அங்கே எங்க இருக்கும் சொல்லுங்க? நேரம் போயிடுச்சு. அங்கே எங்க வச்சிருப்போம்? ஃபர்ஸ்ட் கிளாஸா காட்ரேஜ் பிரோல நல்ல சூட எல்லாம் போட்டு செண்டல், இப்ப எல்லாம் செண்டல் கூட அடிச்சு வச்சிருப்போம்ல, எல்லாத்தையும் அடிச்சு. ஐயோ அதை கொடுக்க முடியுமாங்க? இயேசுவானவரின் நியாயம். அம்மானவர்களே யோசித்து பார்ப்போம். குட் ஒர்க்னா என்ன? நியாயம் செய்தல். சும்மா குட் ஒர்க்னா ஏதோ ஒரு பாவப்பட்டவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டப்பா. நோ, that anybody can do. கிறிஸ்தவம் தான் வேணுமா என்ன? அருமையான இன்னொரு இந்த பெரிய பட்டம் போட்டிருக்கிறவர் anybody can do that dear friends. Anybody can do. இயேசு என்ன விரும்புகின்றார்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நாம் நியாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கம் என்றால் உடனே நம்ம என்ன செய்யறோம்? உடனே இரக்கம் சொன்னோடனே பாவப்பட்டவங்க அந்த மாதிரி தான் நமக்கு வருது. இரக்கம் என்றால் என்ன? துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் துயரத்தில் இருக்கிறவர்களுக்கும் விடுதலை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் இரக்கம். இரக்கத்துக்கு அருமையான எக்ஸாம்பிள் குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன். அவன் அப்படியே போறான், அந்த ஆள் விழுந்து கிடக்கிறார், எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அவன் எடுக்கிறான், கொண்டு போய் அந்த அருமையான ஹோட்டல் என்று எடுத்துக்கொள்வோம் இன்றைக்குள்ள லெசன். சரிதானா? அங்க கொண்டு அவனை விடுகின்றான். விட்டது மட்டுமல்ல, he is taking risk also. அதுதான் குட் சமாரிட்டன். என்ன ரிஸ்க் எடுக்கிறான்? ஐயா இவனுக்கு இன்னும் என்ன தேவையோ அதை நீ செலவிடு, நான் போய் திரும்ப வருவேன். நம்ம என்ன நினைப்போம்? அப்பா யாருன்னு கேட்டா சொல்லாதுங்க. ஏதோ ஒரு வெள்ளை சட்டை போட்டிருந்தா, நல்ல ஒயிட் சட்டை, நீட்டா நல்ல கப்பு கையெல்லாம் போட்டு ஒரு ஒயிட் சட்டைக்காரன்னு வச்சிருக்க. தயவு செய்து பேர சொல்லாங்க. என் முடியெல்லாம் இல்ல அதெல்லாம் சொல்லாதுங்க. எல்லாமே கண்ணாடி போடுவா சொல்லாதுங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இரக்கத்தை சிநேகித்து இரக்கம் செய்வது ஒன்று, இரக்கத்தை சிநேகித்தல் இன்னொன்று. அதுதான் வேதம் சொல்கின்றது. நற்கிரியை என்றால் என்ன? இரக்கம் செய்வது அல்ல அன்பானவர்களே. இரக்கத்தை என்ன செய்ய வேண்டுமா? we have to love the mercy. mercy-யே பெரிய இது புண்ணியம் இருந்தால் தான் செய்ய முடியும். நம்ம புண்ணியத்தை, இரக்கத்தை I have to love mercy. good Samaritan. அதான் கிளாசிக்கல் ஸ்டோரி. மூன்றாவது, தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ, கர்த்தருடைய சமூகத்திலே நீ மனத்தாழ்மை. வேதம் சொல்லுங்க 96வது சங்கீதத்துல 96 உன்னை சிருஷ்டித்தவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். இப்போ நான் சொல்ல போறதை குறித்து தயவு செய்து நீங்கள் என்னை குற்றப்படுத்த கூடாது. அப்படின்னா நான் சொல்ல விரும்புகிறேன். சரிதானா? இப்போ இங்க யாரு இப்போ தமிழ்நாட்டு கதைக்கே வருவோம். தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மா சீஃப் மினிஸ்டர் இல்ல? ஐயா உங்க ஊர் எதுங்க? வீக்கபுரம் வர்றாரு. ஐயாவும் அங்க இருக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு அந்த அம்மா வர்றாங்க. சரிதானா? ஐயா எத்தனை மணிக்கு அங்க போவார்? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. கதை வேண்டாம். 8 மணியா? 5 மணிக்கே பார்க்க முடியலன்னா அந்த அழகெல்லாம் நம்ம
தேவாதி தேவன், இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர். நான் நிக்கிறதும் நிர்மலமானது எத்தனை நாள் சொல்லிருப்பேன்ல? யாருடைய கிருபை? இந்த பாம்பே பட்டணத்துல நீங்க எல்லாம் சுத்தி திரிகிறீங்கன்னா இதுவரையிலும் ஆக்சிடென்ட் ஆகாம ஒண்ணுமே வியாதிகள் பிடிக்காம இப்படி ஜம்ஜம்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா சுத்த கிருபைங்க. இயேசு கிறிஸ்துவினை காலையில எத்தனை மணிக்கு வந்திருப்பார் இந்த சர்ச்சுக்கு? பிளீஸ் இத சொல்லி நான் பிடிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? 9:30 மணிக்கா? அவரும் அந்த அணையா மாதிரி 5 மணிக்கே வந்திருப்பார். காரணம் என்ன தெரியுமா? தங்கச்சி உன் பேர் சொல்லு. இன்னைக்கு ஜெபி சீக்கிரம் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஜெபி வந்துருவான். என் பிள்ளைய நான் பார்க்கணும், அப்படியே முகத்துல நான் தொட்டு பார்க்கணும். சார் இன்னைக்கு தான் என்னால அவளை பார்க்க முடியும். நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணி அருமையா ஆலயத்துக்கு பக்தியோட வருவா என் மகன். அவள்கிட்ட நான் பார்த்து பேசி முன்னால வந்து உட்கார்ந்துருவா, நான் பக்கத்துல போய் உட்கார்ந்து ஒரு நேரம். சரிதானா? ஆண்டவர் ஆர்வத்தோடு இங்க வரும்பொழுது ஜெபி வரா 8:45 மணிக்கு. அன்பானவர்களே, இன்னைக்கு பாதி பேர் நீங்க ஆலயம் துவக்கி ஐயா ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகுதான் வந்தீங்க. humbleness before God. பயம், வேறும் சொல்லும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய சன்னதிக்கு முன் வாருங்கள். எங்க போச்சுதுங்க? ஒரு திருமணத்துக்கு போறோம் என்றால் ஒரு 1 வீக் முன்னாலே அம்மா சொல்லுவாங்க, இந்த சாரி நீ மாத்தி தரல, நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு, அவ்வளவுதான். இது சரியில்லை, இந்த கலரும் எனக்கு மேட்ச் இல்லை, இதுவும் சரியில்லை. அவர் கஷ்டப்பட்டு பணத்தை இது பண்ணி கடைசியில திங்கட்கிழமை கல்யாணம்னா ஞாயிற்றுக்கிழமையாவது போய் வாங்கி போட்டு கொடுப்பார். சரிதானா? அப்ப கூட என்ன செய்வாங்க? 8 மணிக்கு திருமணம்னா முந்தின நாள் நைட்டே அயன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் பண்ணி இல்ல மாலையை எடுத்து வச்சு பார்த்து என்னெல்லாம் செய்யணும். இந்த இயேசுக்காக நாம் என்ன செய்தோங்க? டைமுக்கு வர முடியாதா? அன்பானவர்களே, இந்த ஆண்டவரை சந்திக்க 8 மணிக்கு ஆராதனை என்றால் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes before you come you will feel the presence of Jesus. அல்லேலூயா. இல்லை என்றால் எல்லாருக்கும் ஆண்டவர் பங்கு போடப்படுவார். 8 மணிக்கு முன்னால வந்தா you have the privilege. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒரு தாட்ஸ் தான் கொடுக்கிறேன். I'm not blaming you, but that is true. அதுதான் உண்மைங்க. இயேசுவுக்கு முன்பாக நான் தாழ்மைப்பட வேண்டும். அப்படியானால் நான் பயந்து நடுங்கி ஆண்டவருக்கு மகிமையின் கனத்தை கொடுக்க வேண்டும். ஆக 2 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் I should know you. வேதத்தை நான் கற்க வேண்டும், வேதத்தை நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். மீதியை சொல்லுங்க. அதுதான் குழப்பம். மீதியை சொல்லுங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தை படித்து பாருங்கள், நித்திய ஜீவன் வாசனம் சொல்லல. சரினா? ஒன்றில் தியானம் பண்ண வேண்டும், இல்லை என்றால் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுலதான் சரக்கே இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு இன்னும் பிரியமாக இருக்க வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கிறது, நீதிமான் தன்னுடைய நீதி என்ற வாழ்க்கையின் நிமித்தமாக அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை விட்டு சொல்லுகின்றான். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தாலும் இந்த காலத்துல அது நிற்கும்னு சொல்லவே முடியாது. I can guarantee you, நல்ல சக்தியோடு இருக்கின்றாங்க. சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வராங்க, பார்த்தா ஜம்முன்னு தான் இருக்கிறாங்க, கேன்சர்னு சொல்றாங்க. நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவையா, நான் சுகரே சாப்பிட மாட்டேன், நான் என்ன அருமையா டீசெண்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தேன், ஆனா சுகர்னு சொல்றாங்க. சோ பலத்தை கொடுத்தா நிக்காதுங்க. எத்தனை ஜிம்முக்கு அனுப்புங்க, யூ ஹேவ் நோ கேரண்டி. பணத்தை கொடுத்தா நிக்குமா? பெரிய பெரிய பணக்காரங்க, உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் ரோட்ல வந்துட்டாங்க. இட் will not stay. எஜுகேஷன், ஆனால் ஆண்டவரை கொடுத்தீர்கள் என்றால் nobody can snatch. அதை யாருமே எடுக்க முடியாது. அதே போல ஆண்டவருக்கு பாத்திரராக நாம் நடக்க வேண்டும். எப்படி? நாம் நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக, நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், என் மனைவியை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் திருச்சபையை ஆசீர்வதிப்பார். இந்த ரகசியத்தை நாம் மறக்காமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இதை கையாளுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கேட்ட அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இவருடைய இருதயத்தை நீ தொட்டதற்காக நன்றி.
இது என்றுமே மறக்கக்கூடிய பாடம் ஐயா. உடைய வேதம் ஐயா நீர் விரும்புகின்றது என்பதை நாங்கள் இந்த காலையிலே பார்த்தோம். இதிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் ஆண்டவரை இன்னும் நான் அறிய அறிய அறிய, என்னுடைய மனைவி அறிய அறிய, என்னுடைய பிள்ளைகள் அறிய அறிய நான் மேலான வாக்கியம் உள்ளவன், நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்கின்றவனாக வாழும் பொழுது நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக இருக்கின்றேன். நற்கிரிகளை செய்து ஆண்டவருக்கு பிரியமாக மாறி நம்முடைய பிள்ளையாக இந்த திருச்சபையிலே கனி கொடுக்கின்ற ஒரு திராட்சை கொடியாக வாழ ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் தெரிவித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டுகின்றோம் அன்புள்ள பிதாவே. ஆமென்.